ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. அம்மாவுடைய திருப்பதங்களை தொட்டு வணங்கிட்டு இந்த பதிவை தொடங்கலாம். அம்மாவுடைய இல்லறத்தார்க்கு இன்னுரை அப்படிங்கிற புத்தகத்தை தான் பார்த்துட்டு வரோம். அதில் அம்மா இன்னைக்கு கர்ம யோகத்தை பற்றி நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டாபிக் ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடலாமா? லாஸ்ட் டாபிக் வந்து தொண்டு. அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க? நம்மளுடைய வாழ்க்கை தேவைகள்லாம் குறைச்சிக்கிட்டு அதன் மூலமாக மீறுற பணத்தை நம்ம அரசியல்களுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. டெய்லி 1 மணி நேரமாச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. பிச்சைக்காரங்களுக்கு பணம் கொடுக்கறத விட உணவோ உடையோ கொடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அன்போடு கொடுங்க, கெட்டுப்போன உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறதோட அந்த செலவு குறைச்சிட்டு கோவிலே ஆசிரமத்திலே பண்ணிட்டு அதில் கிடைக்கிற பணத்தில் ஒரு ஏழை பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம், ஒரு குழந்தையோட கல்விக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வருஷம் எக்கச்சக்கமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு அதில் கிடைக்கிற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கு வீடு கூட கட்டி கொடுக்கலாம். அதனால அந்த ஏழையும் பக்தனா மாறுவான். இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் ஆடம்பரத்தை வந்துட்டு குறைச்சிக்கிட்டு சேவை செய்யணும்னு அம்மா சொன்னாங்க. அடுத்தது நம்ம வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசியல்களே ஒதுக்கி வச்சு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஆசிரமத்துக்கும் ஆன்மீக ஸ்தாபனங்களுக்கும் கொடுக்கலாம். தனித்தனியாக கொடுக்க முடியல அப்படின்னா இப்படி கூட பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான செயல்கள் பண்ணும்போது நமக்குள்ள இருக்க இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு பெற செய்கிறாரு. இது நமக்கு தான் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லதுன்றது அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் நமக்கு தான் இது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உலகத்துக்கு சுயநலமற்ற இந்த சேவை செய்யும் போது இது அம்மாவுக்கு செய்கிற சேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இதில் வந்து ஆசிரமத்துக்கு செய்கிற சேவையும் அம்மாவுக்கு செய்கிற சேவை தான் சொன்னாங்க. இந்த மாதிரி உலகத்தில் மற்றவங்களுக்கு செய்கிற சேவையும் அம்மாவுக்கு செய்கிற சேவை தானே அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அம்மா நமக்கு கர்ம யோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. கர்மம்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்மம்னா செயல். ஸோ நம்ம டெய்லியுமே செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் சும்மா இருக்கிறதில்ல. தூங்கி எழுந்தா ப்ரஷ் பண்ணுறது கூட ஒரு செயல் தான். எந்திரிச்சதுலேருந்து திரும்ப தூங்க போகிற வரைக்கும் நிறைய செயல்கள் செய்கிறோம் இல்லையா? ஸோ இந்த செயல்களை எப்படி யோகமாக மாற்றுறது, இதை வந்து எப்படி நாம் செய்யணும், எப்படியும் செயல் செய்யறது அஸ்யூஷுவல் எப்பயும் போல செய்ய தான் போகிறோம். இந்த டைமில் நம்ம மனநிலையை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அம்மா இதில் சொல்லித்தர போகிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் மனுஷனுக்கு வருதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் போது எதுலேயுமே நம்ம கவனமாக செய்யறது கிடையாது. ஏதோ ஒரு தாட்டு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த முழு இந்த இக்கணத்தில், அதாவது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழ்ந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம முழு கவனத்தை நம்மளுடைய ஃபுல் எஃபிஷியன்சி வச்சு எந்த ஒரு செயலுமே செய்யறது கிடையாது. ஏதோ ஒரு தாட்டில், ஏதோ ஒரு அந்த ஒரு ப்ரெஷரில், எப்பயோ நடந்த விஷயங்களோடைய அந்த உணர்வுகளில் கவனத்தை செலுத்திக்கிட்டு ஏதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயல்களை செஞ்சிட்ருக்கோம், ரோபோட்டிக்காக செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் செயலை எப்படி செய்யணும்னு அம்மா இன்னைக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தைகளே, எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நான் பொது மக்களின் சேவகன் என்னும் நினைவு வேண்டும். அவர்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த பதவியை இறைவன் எனக்கு அளித்திருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டும். இதனால் எளிமையும் பணிவும் தானாக வரும். நான் இறைவனின் தொண்டன் என்ற மனோபாவம் ஏற்படும். நாம் செய்யும் தொழிலே ஆன்மீக சாதனையாகிவிடும். வேலை செய்யும் இடங்களில் மேலதிகாரி கீழதிகாரி என்ற பாகுபாடின்றி அனைவருடனும் அன்புடனும் தோழமையுடனும் பழக வேண்டும். நாம் பிறருடன் எவ்வாறு பழகுகிறோமோ அவ்வாறே மற்றவர்களும் நம்முடன் பழகுவார்கள். ஸோ பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்வாரு, இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்தாலும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக எக்ஸைட் ஆகக்கூடாது, தோல்வி வந்தாலும் தோண்டு போகக்கூடாது. ஸோ பலனை எதிர்பார்க்காம கர்மம் செய் பார்த்தனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பலனை எதிர்பார்க்காம கர்மம் செய்யறது தான் கர்மயோகம். ஓகேங்களா? ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வேலையை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யும் போது நம்மளுடைய கவனம் முழுக்க ரிசல்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, என்னுடைய எஃபோர்ட்டை நான் போடுறேன், பலன் வந்து இறைவன் கையில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி செய்யும்போது நம்மளுடைய கவனம் முழுக்க முழுக்க செய்கிற செயலில் இருக்கும். இந்த 2 மனநிலைகளில் எந்த மனநிலையில் ஒரு செயலை செஞ்சால் நம்ம பெஸ்ட்டாக செய்வோம் அப்படின்னா, பலனை பற்றி யோசிக்காம செய்கிற செயலில் முழு கவனத்தையும் செலுத்தி செய்யும் போது அப்போ நம்ம அந்த செயலை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் முழுமையாக செய்வோம். ஸோ அப்போ நம்ம அதில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக செஞ்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பலனை எதிர்பார்க்காம எப்படி செய்யறதுன்னு நம்ம அம்மா நமக்கு எப்படி சொல்லித்தராங்க. ஏன்னா சொல்லிடலாம், பலனை எதிர்பார்க்காம செயல் செய்யுங்கன்னு சொன்னாலும் அது நம்ம மைண்ட் வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி அம்மா எந்த மாதிரி நம்ம மனநிலையை வச்சுக்கிட்டா அந்த செயலை பலன் இல்லாம நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லித்தராங்க பாருங்க. நீ எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி,
பொதுமக்களுடைய சேவகன் அப்படிங்கிற நினைவு வேண்டும் அப்படின்றாங்க அம்மா. ஸோ அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் இறைவன் இந்த பதவியை எனக்கு கொடுத்து இங்கே உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிற எண்ணம் வேண்டுமா. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எளிமையும் பணிவும் தானா வரும்ன்றாங்க அம்மா. பாருங்க, எடுத்த உடனே அந்த நான்ன்ற தன்மையை அடிச்சு நொறுக்குறாங்க பாருங்க. ஏன்னா அம்மாவே அப்படிதான் இருக்காங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் இல்லையா? ஸோ கடவுளே அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா அம்மா பாருங்க, ஒரு இம்மியளவு நான்ன்ற தன்மை இருக்காது. எப்பயுமே அம்மா வாயில வர வார்த்தை, நான் என் குழந்தைகளுக்கு சேவையின்னுவாங்க. அம்மா இப்படியே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எப்பயுமே என் குழந்தைங்களுக்கு தேவைன்றதை பார்த்து பார்த்து செய்யறதுக்காக தான் அம்மா இந்த மாதிரி அம்மா ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஸோ அம்மா நமக்கு வாழ்ந்தும் காமிக்கிறாங்க. நம்ம அம்மாவே இப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு வாழும்போது நம்ம தாராளமாக இந்த மைண்ட் செட் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா? நம்மளாம் அம்மா பிள்ளைங்க இல்லையா? ஸோ எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற எண்ணெல்லாம் வேண்டாமா. நான் மக்களுடைய சேவகன், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் இறைவன் இந்த பதவியை எனக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அந்த வேலையை செய்யணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மற்றவங்க எல்லாரோட என்ன நான் கொஞ்சம் கீழே பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரியும் நம்மளோட ஈகோ வந்து நம்மள ஒரு கொஸ்டின் பண்ணோம். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இறைவனுடைய தொண்டன் அப்படிங்கிற மனோபாவம் வளருமா. ஓகேங்களா? ஸோ இறைவனுடைய ஒரு சேவகன், இறைவனுடைய ஒரு வேலைக்காரன் நான் அப்படின்னும் போது நமக்கு இது நல்லா இருக்குல்ல, இறைவனுடைய ஒரு கருவி. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதுவே ஒரு ஆன்மீக சாதனையா மாறிடும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. வேலை செய்யற இடத்துல மேலதிகாரி கீழதிகாரி இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு அஃபெக்ஷனேட்டடாகவும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாம எப்படி மற்றவங்க கிட்ட பழகுறோமோ அப்படிதான் மற்றவங்க நம்ம கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான் இல்லையா? நமக்கே தெரியும் இல்லையா? இப்போ வெளியில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்துட்டு நம்ம டெய்லி பேசிஸ்ல குக் பண்ணுவோம், சமைப்போம், துவைப்போம், எல்லாமே செய்வோம் இல்லையா? நமக்கும் சேர்த்து தான் அம்மா இதை சொல்லியிருக்காங்க. இதை நாம எப்படி எடுத்துக்கலாம்? இங்க நான் அப்படிங்கிற ஒன்னே கிடையாது இல்லைங்களா? நம்ம நான் அப்படின்றத என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உடம்புனா, இந்த மனசுனா, இந்த அடையாளங்கள் எல்லாம் நான், இவங்களுடைய பொண்ணு, இவ்வளவு படிச்சிருக்கு, இதெல்லாம் நான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோமா? பட் இது எல்லாமே பாருங்க மாறக்கூடியது. இது எதுவுமே நிலையானது கிடையாது. இங்கே இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே மாறக்கூடியது, நிலையில்லாதது. இறைவன் மட்டும்தான் நிலையானவர். அப்போ உண்மையான நான் அப்படிங்கிறது என்னது? நமக்குள்ள இருக்க ஆத்மா. அது எது? அதுவும் இறைவனுடைய ஒரு துகள். ஓகேங்களா? அப்போ இங்கே இறைவனை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ நாம ஒரு ஃபேமிலியில இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் யாரு? இறைவனுடைய குழந்தைங்க. இங்க இறைவனுக்கும் நமக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்கு. மற்ற எல்லாமே நிலை, நம்ம பாடியே நமக்கு நிலையே கிடையாது இல்லையா? ஸோ ஒரு கட்டத்துல இந்த உடம்பையும் நம்ம விட்டுட்டு தான் போயாகணும். நம்ம உடம்பே நமக்கு நிலை இல்லைன்றப்ப கூட இருக்கவங்க எல்லாம் நிலையானவங்க இல்லை, இவங்க தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோன்னா அது முட்டாள்தனம் இல்லையா? நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி. அப்போ அவங்கெல்லாம் யாரு? இறைவனுடைய குழந்தைங்க. அப்போ நமக்கு இறைவன் சொல்ல வந்தேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அம்மா அப்படின்னு வருது. சரி, அம்மானே சொல்லிடுறேன். ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த வீட்டில், ஓகேங்களா, இந்த உடம்பை கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பை கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த வீட்டில் நம்மளை பிறக்க வச்சு இந்த இடத்துல வாழ வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அம்மாவுடைய குழந்தைங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அம்மாவுடைய குழந்தைங்க. அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற பொறுப்பை அம்மா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாமா? அப்போ வீட்டில் செய்யற ஒவ்வொரு வேலையும் நாம இறைவனுக்காக செய்யற வேலையா மாறிடும். இந்த மைண்ட் செட்டை மாத்தினாலே போதும். வீட்டில் இப்போ நான் ஒரு துணி துவைக்க போறேன், ஒரு பாத்திரம் கழுவ போறேன்னா இந்த நேரத்துல இறைவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கார், அதனால நான் இதை செய்யறேன். அப்போ இறைவன் கொடுத்த வேலை அப்படிங்கறதால ஆப்வியஸா நம்ம மைண்ட் செட்டு ஒரு சின்சியர் மைண்ட் செட்டுக்கு மாறிடும். அப்ப அந்த வேலையை நம்ம பொறுப்பா செய்வோம், அதை நம்ம குறைப்பட்டுக்க மாட்டோம். இறைவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, அப்போ நான் அதை உருப்படியா செய்ய போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கும். இப்போ பாருங்க, நார்மலா இப்போ என் ஹஸ்பண்டுக்காக சமைக்கிறேன், என் குழந்தைங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பேக் பண்றேன், எல்லா வேலையும் வந்து நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம மனசுக்குள்ள 1008 குறைப்பட்டுப்போம். நான் இவங்களுக்கு இவ்வளவு செய்யறேன், அவங்க பதிலுக்கு எனக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும்.
அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேர் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் நான் ஒழிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்படியெல்லாம் 1008 எண்ணங்கள் நமக்கு வரும். இதே விஷயத்த நான் இறைவனுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி செய்யும்போது நம்ம மற்றவங்க கிட்ட பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம். இறைவன் இந்த வேலையை கொடுத்துருக்காரு, இந்த வேலையை நான் உருப்படியாக செய்ய போகிறேன், இந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய கவனம் வேலையில் தான் இருக்கும். மற்றவங்க கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதப்ப ஏமாற்றம் இருக்காது. ஏமாற்றம் இல்லாதப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் வீட்டில் குறையும். அப்போ இவ்வளோ வேலையை நான் செய்கிறேனே, அப்போ இதுக்கு எனக்கு பிரதிபலனே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதோடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? மன அமைதி. அதையும் தாண்டி இறைவனுடனான நெருக்கம். இறைவனுக்காக இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யும்போது நம்ம மைண்டு கம்ப்ளீட்டாக கடவுள் மேலே தான் இருக்கும். அப்போ கடவுள் கூட நமக்கு அந்த நெருக்கமும் கிடைக்கும். நம்ம உண்மையாலுமே எதுக்கு பிறந்தோமோ அதுக்கான ஒரு ஆன்மீக முன்னேற்றம் எல்லாமே நம்ம மனசளவில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த செயலை செஞ்சாலும் நம்ம வெளியில் நம்ம மனசை விடாமல் இறைவன் பக்கமாக இந்த மாதிரி திருப்பும்போது எல்லாமே நம்ம மைண்டு அவ்வளோ அடங்கி அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ ப்ளசண்ட்டான விஷயங்களாக மாறும் எல்லாமே. இன்னும் ஒரு படி மேலே போனால் இறைவன் கூட இந்த நெருக்கம் கிடைக்கிறதால நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இறைவனே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு போயிடுவார். ஓகேங்களா? நம்ம மனசு வருத்தப்பட்ட அவருக்கு தாங்காது. நமக்கு என்ன தேவையோ தேவைக்கும் மேலேயே அவர் செஞ்சுட்டு போயிடுவார். நம்ம வெளியில் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது பாருங்கள். குழந்தைகளே, மேலதிகாரிகள் நம்மை திட்டினால் எனது அகங்காரத்தை போக்கவே இறைவன் இவ்வாறான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளார் என்று கருதி உள்ளத்தில் எழும் கோபத்தை அடியோடு அகற்றிவிட வேண்டும். நமக்கு கீழே பணிபுரிபவர்களிடம் கடுமையாக ஆணையிட வேண்டி வரும்போது உள்ளத்தில் அதிருப்தியோ வெறுப்போ ஏற்படாமல் கவனமாக இருங்கள். ஒரு உண்மையான சாதகனது கண்ணோட்டத்தில் மேலதிகாரியும் உடன் பணியாற்றுபவர்களும் இறைவனே ஆவார். ஸோ ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அங்கே மேலதிகாரி ஏதாச்சும் திட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணும்? என்ன எப்படி அவர் இப்படி திட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும். ஸோ என்ன அப்படிங்கிறது இடத்துல அந்த நான் வந்துருதா? ஸோ அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை போக்குறதுக்காக தான் இறைவன் நம்மளை திட்டுறாரு. அதனால தான் இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு நாம் நினைக்கணுமா. இதை அம்மா எனக்கு புரிய வச்ச விதத்தில் நான் சொல்லட்டுமா? இப்போ என் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன தெரியுமா தோணும்? டக்குன்னு ஓகே, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க அந்த பற்ற எடுக்கு தான் அம்மா அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா என் கவனம் வீட்டில் இருக்கிறதால அடிக்கடி இறைவனை தாண்டி அவங்க மேலே போயிடும். அந்த மாதிரி நேரங்களில் டக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு வந்து வரும். அப்போது டக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ நான் அம்மா கிட்ட நானே கேட்பேன், அம்மா எப்பயும் இதே மாதிரி என்னை திட்டிக்கிட்டே இருமா, என் கவனம் வந்துட்டு போகக்கூடாது. இந்த திட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா காரணமே இல்லாமல் மூஞ்சி சொல்லிப்பாங்க, காரணமே இல்லாமல் ஒரு திட்டு வந்து வரும். அப்போது நமக்கு தோணும் நம்ம எதுவுமே செய்யலையே, நமக்கு ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லி நினைக்காம நம்ம கவனம் வந்து பார்த்திங்கன்னா இறைவன்கிட்ட இருந்து மாறி அங்கே போகுது. அதனால தான் இறைவன் வந்து கிருஷ்ணாவோ அம்மாவோ அதனால தான் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நமக்கு அங்கே கோவம் வராது. டக்குன்னு வந்துட்டு அம்மா கிட்ட ஓடி வந்துடும், ஐயோ சாரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ எப்பயும் இதே மாதிரி நீ கரெக்டாக வந்து கவனிச்சுக்கிட்டே இரு, ஒரு செகண்ட் கூட என்னை விட்டுறாத. அப்போ தான் வந்து நம்ம உருப்படியாக இறைவன் கூட ட்ராவல் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், இதே மாதிரி அடிக்கடி திட்டமிட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நமக்கு கூட இருக்கிறதால அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. உண்மையை சொன்னால் அம்மா தான் அவங்கள ஆக்டிவேட் பண்ணி திட்டவே வைப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் தேவையில்லாத பயம். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் குடிக்காரரா ஓவராக வந்துட்டு ஒய்ஃபை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல அம்மா அவங்களுடைய கனவுல போயிட்டு என் பொண்ணு, அதுவும் பார்த்தீங்கன்னா காளி ரூபத்தெல்லாம் போயிருக்காங்க, என் பொண்ணு மேலே இனிமேல் கையை வச்ச மகனை அவ்வளோதான் சொல்லி அம்மா விரட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா நம்மளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அம்மா யாரையும் அப்படியெல்லாம் ஹார்ஷாக பேச மாட்டாங்க. ரொம்ப தப்பு பண்ணிவிட்டு ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் அம்மா அப்படி கூட போயிட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இதை அம்மா தான் அனுமதிச்சிருக்காங்க, நமக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு உண்மையாலுமே அம்மா அதுதான் செய்வாங்க. இருக்கணும் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகுது. ஒரு செகண்டும் நமக்கு வந்து லெசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் அந்த சுச்சுவேஷன் வரும். அம்மா கையில் வரதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன்ஸ் என்ன வேணாலும் வந்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அம்மா கையில் நம்ம இருக்கும்போது ஒவ்வொன்றும் அம்மா நமக்கு ஒரு லெசனாக தான் கொண்டு வருவாங்க. அதை கவனமாக கவனித்து நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், எல்லா இடத்துலையும் இப்படி அமைதியாகவே இருக்க முடியாது இல்லையா? நம்ம கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட நம்ம ஒரு சில டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ண வேண்டியும் வரலாம்.
அந்த மாதிரி டைமில் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணு, ஆனால் உன்னுடைய மனசுக்குள்ளே அவங்க மேலே அந்த வெறுப்போ அதிருப்தியோ இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஆன்மீக சாதனை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல உன் மனசுக்குள்ளே அந்த வெறுப்பு வராமல் பார்த்துக்கோ. அந்த வேலைக்காக மட்டும் இதை சொன்னாதான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லலாமே தவிர உன் மனசளவில் அந்த அதிருப்தியோ வெறுப்போ இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் சொல்லணும். அதே மாதிரி ஒரு உண்மையான சாதகனுடைய கண்ணோட்டத்தில் கூட வேலை செய்கிறவங்களும் சரி, மேலதிகாரியும் சரி, எல்லாமே இறைவன் தான் அப்படின்றாங்க. அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அம்மா தான் அவங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி பேசுவாங்கன்னு. அதனால அம்மா தான் அவங்க ரூபத்தில் வந்து நம்மளை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு ரியாக்ஷன் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்மளை அம்மா முன்னேற்றி விடுவாங்க. மனசளவில் அடுத்தடுத்து நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது, நிறைய நம்மளை திருத்திக்க வேண்டியிருக்கு. அடுத்தது பாருங்க, நான் முதலாளிக்காகவோ ஒரு நிறுவனத்திற்காகவோ வேலை செய்கிறேன் என்று எண்ணாமல் இறை தொண்டு செய்கிறேன் என்னும் மனோபாவத்துடன் வேலை செய்ய வேண்டும். அப்பொழுது நமது பணி நேரத்தையும் ஊதியத்தையும் மட்டும் கருத்தில் கொண்டதாக இருக்காது. செய்யும் வேலையை நேர்மையுடனும் கவனத்துடனும் செய்வோம். செய்யும் வேலையில் முழு கவனமே ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டிய முதல் குணம் ஆகும். ஸோ நம்ம செய்கிற வேலையை முதலாளிக்காக செய்கிறோம், இல்லை ஒரு அந்த கம்பெனிக்காக செய்கிறோம் அப்படின்ற மாதிரி செய்யாமல் இறைவனுக்காக செய்கிறேன், இறைவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, ஸோ அவருக்கான தொண்டை நான் இதை செய்கிறேன் அப்படின்ற அந்த மனோபாவத்தில் அந்த வேலையை செய்யும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்க்க மாட்டோமா, அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தையும் பார்க்க மாட்டோமா. ஓகேங்களா? அப்படி பார்க்காம செய்யும்போது அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா நேர்மையோடையும் முழு கவனத்தோடையும் செய்வோம் அப்படின்றாங்க அம்மா. இதுதான் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை அவ்வளோ நுணுக்கமாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நமக்கு நான் இவ்வளோ வேலை செஞ்சேன், எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல, இந்த ஆஃபீஸில் எனக்கான மரியாதையே கொடுக்கல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி சம்பளம் தராங்க, இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ ஒழிச்சு என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, வீட்லேயும் சேம், இந்த மாதிரி நமக்கு 1008 மனசு குறையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எதுவுமே நம்ம கடவுளுக்காக செய்கிறோம்னு நினைக்கும் போது அதுக்கான பலனை கடவுள் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். ஏதோ ஒரு வழியில் அதை விட அதிகமாகவே கொடுப்பார். ஓகேங்களா? அம்மா பாருங்க, ஒரு வேலை செய்யறனா அதை முழு கவனத்தோட நேர்மையா நீ வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்காக செய்யறேன் அப்படிங்கிற மனநிலையோட செய்யும் போது அந்த இடத்துல அம்மா நம்மளுடைய மனநிலையை அவ்வளோ கரெக்ஷன் பண்றாங்க. இந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது அங்கங்கே மூளை முடுக்கல ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு வந்து நம்ம என்னதான் க்ளீன் பண்ணாலும் அதை கவனிக்காமல் விட்டுருவோம். ஆனாலும் அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி சுத்தம் பண்ணும்போது வீடு வேறு லெவலில் சுத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே புகுந்து அந்த மூளை முடுக்கில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் கூட எடுத்து சுத்தப்படுத்துகிறாங்க. எப்போ மனசு இந்த அளவுக்கு ஒரு தூய்மையாக சுத்தமாக அன்பாக மாறுதோ அப்போ நாம் இறைவனாகவே மாறிடும். ஓகேங்களா? அப்போ ஆன்மீகத்தில் இருக்க வேண்டிய முதல் விஷயம் நம்மளுடைய மனசு சுத்தம் தான். அதுதான் அம்மா இங்கே சொல்லித்தராங்க. அடுத்தது பாருங்க, நாம் சட்டப்படி செய்ய வேண்டிய வேலையை விட சற்று அதிகமாக வேலை செய்ய எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு பலனை எதிர்பாராமல் செய்யும் அதிகப்படியான வேலையே தன்னலமற்ற சேவையாகும். ஸோ எப்பயும் நம்ம செய்ய வேண்டிய வேலையோட கொஞ்சம் எக்ஸஸாக செய்யறதுக்கு எப்பயுமே நம்ம ரெடியாக இருக்கணுமா. அந்த மாதிரி எக்ஸஸாக செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா தன்னலமற்ற சேவையாக நம்ம நினைக்கலாம், இந்த கம்பெனிக்கு தானே செய்கிறோம், இந்த ஆஃபீஸுக்கு தானே போய் செய்கிறது இந்த கிரெடிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. நம்ம இறைவன் கையில் இருக்கோம், இறைவன் நமக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, நான் இதை இறைவனுக்காக செய்ய போகிறேன்னு சொல்லி செய்யும்போது நம்மளுடைய வேலை உண்மையாலுமே இறைவன் கிட்ட போயிட்டு சேரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், குழந்தைகளே, வேலை செய்யும் இடத்தில் இஷ்டமூர்த்தி அல்லது குருவின் படத்தை எப்போதும் நம் பார்வையில் படுமாறு வைப்பது இறை சிந்தனையை நிலைநிறுத்த உதவும். இதை செய்ய நாம் வெட்கப்பட வேண்டியதில்லை. நமது செயல் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். ஸோ வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிடிச்ச கடவுளோட ஃபோட்டோவோ அல்லது நம்மளுடைய குருவோடைய ஃபோட்டோவோ எப்பயுமே நம்ம பார்வையில் படுற மாதிரி வச்சுக்கிறது நம்மளுடைய சிந்தனையை நிலைநிறுத்த உதவுமா. நம்ம தேவையில்லாமல் திங்க் பண்ணும்போது கூட நம்ம அம்மா ஃபோட்டோவோ அல்லது நம்மளுடைய இஷ்டமூர்த்தியோட ஃபோட்டோவோ பார்க்கும்போது டக்குன்னு இல்லை நம்ம தப்பாக திங்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அலர்ட்லேயே இருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்து நம்ம வெட்கப்படக்கூடாதான். இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா அமையும் அப்படின்றாங்க. ஆமாம், ஆப்வியஸாக நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் விசித்திரமாக பார்ப்பாங்க, செகண்ட் டே தேர்ட் டே ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆவாங்க. அந்த 4th டே 5th டே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அவங்க மைண்ட் வந்து மாறுவாங்க. என்ன இவன் எப்பயுமே அப்படியே இருக்கான்,
இதில் ஏதோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. யார் இவங்க, இப்படி செய்கிற உனக்கு என்ன கிரெடிட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் மனுஷனுடைய மைண்ட் செட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அப்போ மற்றவங்களுக்கும் யாருக்காச்சும் மேபி இந்த எண்ணம் இருந்து வெளிப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்க கடவுளுடைய ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும் இல்லையா. இதை பார்த்து மற்றவங்களும் மாறுவாங்க. அடுத்தது பாருங்க, நான் பெரிய மனிதன், உயர்ந்த பதவியில் இருப்பவன், நான் எப்படி கோயிலில் கூட்டத்தில் சென்று வணங்குவது? எதற்காக கடவுளின் படத்திற்கு முன் வணங்க வேண்டும்? அது இழிவல்லவா என எண்ணுவது அகங்காரம் ஆகும். எப்போதும் எந்த இடத்திலும் இறை நாமத்தை உச்சரிக்கவும் இறைவனையும் குருவையும் வணங்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். மனிதர்களது நற்சான்றிதழால் நமக்கு பயனேதும் இல்லை. இறைவனின் நற்சான்றிதழே நமக்கு தேவை. நிதியமைச்சரின் நட்பை பெற்றால் ஒரு பூசணிக்காயை பெறலாம். ஆனால் அரசருடன் உறவு கொண்டால் சில வேளை கருவூலமே நமக்கு கிடைக்கும். பாருங்க, நான் எவ்வளோ பெரிய மனுஷன், நான் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கேன், நான் போயிட்டு கோவிலில் கூட்டத்தில் போயிட்டு சாமி பார்க்கறதா? கடவுளுக்கு முன்னாடி நான் எதுக்கு வந்துட்டு வணங்கணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அசிங்கம் இல்லையா? இப்படி எல்லாம் நினைப்போம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய அகங்காரம் அப்படின்றாங்க அம்மா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. இப்போது எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும், எத்தனை கோடி சொத்து வேணாலும் இருக்கட்டும், கொரோனா வந்ததா எல்லாரும் என்ன பண்ணாங்க? போச்சு, கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா முத்தி போச்சு, இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க தெரியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் போகும்போது மனசு எங்கே ஓடுது? இறைவனை நோக்கி தானே ஓடுது. கடவுளே எப்படியாச்சும் என்னை காப்பாத்திடு அப்படின்னு. அந்த இடத்துல ஒட்டுமொத்த அகங்காரமும் அழியுதா? அப்போது நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பேசுறது எது? அகங்காரம். நம்மளுடைய அகங்காரம் மனசு தான். நீ தான் எவ்வளோ பெரிய ஆளாச்சு, ஏன் உன்னால் இதை சரி பண்ணிக்க முடியல? அப்போ இங்கே உண்மையான ஹீரோ யாரு? இறைவன். ஓகேங்களா? அதனால அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடத்துலையும் இறை நாமத்தை உச்சரிக்கணுமா. ஓகேங்களா? எந்த இடமா இருந்தாலும் குருவையும் இறைவனையும் வணங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணுமா. ஓகேங்களா? ஏன்னா இங்க நான் விழுந்து கும்பிட்டேன் அப்படின்னா சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்களோ. நம்ம நிறைய இடங்கள்ல மற்றவங்களுக்காக வாழுறோம், நமக்கே தெரியாம வாழுறோம். ஓகேங்களா? நான் இதை பண்ணா சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இப்போ நான் இப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னா கூட இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்றதுக்காக அவங்கள நான் என்ன நினைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் என்னுடைய பேச்சு முழுக்கமே இருக்கு. அம்மா இதெல்லாம் வந்துட்டு உள்ள வர வர நிறைய கவனிக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம தனியாக இருக்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அமைதியாக நம்ம உண்டு, நம்மளுடைய இறைவன் உண்டு, நம்மளுடைய வாழ்க்கையே நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கா. வெளியில் மற்றவங்ககிட்ட போய் பேசும்போது நமக்கு அந்த ப்ளசண்ட் வர மாட்டேங்குது. அதை கவனிக்கும் போது தான் தெரியுது நம்ம மற்றவங்களுக்காக பேசுகிறோம். இவ்வளவு தூரம் அம்மா கூட ட்ராவல் பண்ணுற நாம அம்மா பிள்ளைங்களா இருக்கும்போது நாம் எதுக்காக மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக பேசணும்? அவங்க மனசை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க மனசு வந்துட்டு கொஞ்சம் ஓகே அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினைக்க வைக்கிறதுக்கு நாம் எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இப்போதான். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பேசுறது இறைவனுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ நமக்கு உள்ள இருந்து பேசணும், நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியிலிருந்து பேசணும். இப்போ நம்ம தனியாக இருக்கும்போது என்ன மனநிலை இருக்கோம், அதே மனநிலையில் அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டு ஸோ அதிலிருந்து பேசும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி நம்ம மிஸ் ஆகாமல் இருப்போம். நம்ம அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மன அமைதி அந்த விஷயத்துலேருந்து மிஸ் ஆகாமல் அப்படியே நம்மளால் இருக்க முடியும். அதுதான் அம்மா சொல்கிறாங்க, எப்பயா இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கும் இறைவனையும் குருவையும் வணங்குறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் எனக்கு வந்து உணர வச்சாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆசிரம் போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஹாலில் லாஸ்ட்டாக இந்த கடைசியில் அப்போ தான் உள்ளே என்ட்ராகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரூம் கீ எல்லாம் வாங்கிட்டு என்ட்ரு ஆகிறோன்னா ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் எனக்கு அங்கேருந்து போகிறதுக்கு கூட மனசு வராது. இருந்தாலும் வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அவ்வளோவும் மாற்றிட்டாங்க. அப்படியே போயிட்டு அந்த என்ன சொல்ற கீழெல்லாம் செப்பெல்லாம் போட்டு அந்த மண்ணெல்லாம் கூட இருக்கும். சுற்றி யார் என்ன நினைப்பாங்க, வீட்டில் இருக்கவங்களே என்ன பேசுவாங்க, எதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. போனால் அப்படியே தொப்புன்னு அப்படியே அங்கேயே விழுந்து அங்கேயே அம்மா ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க இல்லையா, ஸோ அங்கேயே விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் போகிற அந்த ஒரு நல்ல பழக்கத்தில் அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் அம்மா சொல்கிறாங்க, நீ ஒருவேளை ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா நம்ம நாட்டில், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உனக்கு பிடிச்சாட உனக்கு ஒரு பூசணிக்கு அளவு லாபம் தான் கிடைக்கும். ஆனால் நீ அரசரோட ஓகேங்களா சீஃப் மினிஸ்டர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை பிடிச்சினா என்ன கிடைக்கும்? உனக்கு ஒரு வேளை கருவூலமே கூட கிடைக்கலாம். கருவூலம்னா கஜனாவை கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க.
அந்த அரசர் தான் நம்மளுடைய இறைவன். அப்போ சுற்றி இருக்கவங்களை பற்றி நம்ம யோசிக்காமல் இறைவனுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிக்கிட்டு இறைவனுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வேணாலும் கிடைக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட தானே அந்த கஜானா, அந்த கீ. ஒரு நாடு அப்படின்னா அதோடைய மெயின் சோர்ஸ் இது அந்த கஜானா தானே. ஸோ அதுவே கிடைக்கும் அப்படின்றாங்க அம்மா. ஸோ இறைவன்கிட்ட நம்ம போகும்போது இறைவனே கிடைப்பார். அதோட பெரிய கஜானா இங்கே எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இடைவிடாத முயற்சி இருந்தால் எந்த வேலை செய்யும் போதும் மனதில் மந்திரம் ஜெபிக்க இயலும். கடவுள் நினைவுடன் செய்யும் கர்மம் மட்டுமே கர்மயோகமாகும். இறைவனுக்காக என்று கருதி செய்யும் கர்மங்கள் நம்மை பந்தப்படுத்தாது. ஸோ நம்ம இடைவிடாமல் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எந்த வேலை செய்யும் போதும் மந்திரம் ஜபிக்க முடியுன்றாங்க. அது என்னாகுன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்டார்டிங்கில் வாயை திறந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். போக 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 மைண்டில் ஒரு பாட்டு அது தானாக சொல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த வேலை செஞ்சிருந்தாலும் எங்கே போயிட்டு இருந்தாலும் அது மந்த்ரா சாண்டிங் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அம்மா சொல்கிறாங்க. ஸோ கடவுளோடைய நினைவோடு எந்த வேலையெல்லாம் செய்கிறியோ அதுதான் கர்மயோகம் அப்படின்றாங்க அம்மா. ஓகேங்களா? ஸோ இறைவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை நீ செஞ்சனா அந்த கர்மங்கள் நம்மளை பந்தப்படுத்தாதுன்றாங்க. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பிரிவு எடுக்கிறதே இந்த கர்மாவால் தான் இல்லையா? நல்ல கர்மாவாகவும் இருக்கலாம், கெட்ட கர்மாவாகவும் இருக்கலாம். அப்போது நம்ம இறைவனுடைய அந்த நினைப்போட இறைவனுக்காக இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் வர நல்லது கெட்டது எதுவுமே நமக்கு சேராது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். நமக்கு நல்ல கர்மாவும் சேராது, கெட்ட கர்மாவும் சேராது. எல்லாமே இறைவன் எடுத்துக்கிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட் கர்மாவை கூட எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு எவ்வளோ குட் கர்மா இருக்கும், எவ்வளோ புண்ணிய பலன் அம்மாவுக்கு இருக்கும், அம்மா எவ்வளோ சேவை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அம்மாவுடைய அஷ்டோத்திர நாமாவளியில் ஒரு நாமாவளி இருக்குது, படிக்கிறேன் கேளுங்க. ஓம் நிஜ புண்ணிய பிரதானான்ய பாபாதான சிகிர்ஷவே நமக. ஓகேங்களா? இதோட மீனிங் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. தமது புண்ணியத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களது பாபங்களை வாங்கி கொள்பவள். ஓகேங்களா? இதுதான் நம்ம அம்மா. ஓகேங்களா? அப்போ நாம் அம்மா சொல்கிற மாதிரி வாழும்போது நம்மளுடைய பாவத்தை கூட அம்மா வாங்கிக்கிட்டு அவங்களோட புண்ணியத்தை நமக்கு கொடுத்து நம்மளை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஏற்றி விட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பத்திரமா அம்மா பார்த்துப்பாங்க. நமக்கு எவ்வளோ விஷயம் அம்மா செய்கிறாங்க இல்லையா? ஒரு செகண்ட் நம்மளை டேக் கேர் பண்ணுறாங்க. அம்மா ஏதாச்சும் எதிர்பார்ப்போடையாக நமக்கு செய்கிறாங்க? கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலை முன்னேறிடுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட அம்மாவுக்கு கிடையவே கிடையாது. நம்மளை கூட விடுங்க, அம்மா வெளியில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா? எவ்வளோ பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு சுய தொழில் அமைச்சு கொடுக்குறாங்க, நிறையா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, நிறையா ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணுறாங்க. நம்ம கண் எதிரிலே எவ்வளோ பேர்த்துக்கு இந்த சாரீஸ்லாம் கொடுக்குறது எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா? இந்த டொனேஷனில் எவ்வளோ நிறையா செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் அம்மா என்ன எதிர்பார்த்தா இதெல்லாம் செய்கிறாங்க? ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறது அப்படிங்கிறது ஒரு இறைவனுடைய ஒரு குணம், இறைவனுடைய ஒரு குவாலிட்டி. ஸ்பிரிச்சுவலில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இறைவனை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளே இருக்க இறைவனை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு பயணம். ஸோ நாம் இறைவனாக மாறணும்னா இறைவனுடைய குவாலிட்டி எல்லாத்தையும் நாம் வளர்த்துக்கணும். அதனால தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்யணும். ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா.